வணக்கம். வாராகி தாள் சரணம், குருவே துணை. நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிட கலைமணி கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 2022 ஏப்ரல் 29 காலை 7:54 மணி போல் அதிசார பயிற்சியாகும் சனி பகவானை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த அதிசார பயிற்சி எந்த அளவு நன்மையை தரப்போகிறது, எந்த அளவு தீமையை தரப்போகிறது, எந்த அளவிற்கு நம்ம பரிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா, பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும், சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற அந்த வாக்கியத்திற்கு அடிப்படையில் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் 2022 ஏப்ரல் மாதம் 29 காலையில் நடக்கவிருக்கிற சனி அதிசார பயிற்சி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி ஆகிறார். 12 ராசிக்கும் பார்க்குறோம் இல்லையா, அந்த ராசியில் இப்போது துலாமுக்கு பார்க்க போகிறோம். ஸோ துலாம் ராசிக்கு என்ன பலன் தருவார், என்ன பயத்தை தருவார், பரிகாரம் பண்ணிக்கொள்ளலாமா வேண்டாமா? வேண்டாம். அப்போது துலாம் ராசிக்கு எடுத்தோன்னே நல்லது சொல்லியாச்சு. பரிகாரம் பண்ணுற அளவுக்கு துலாம் ராசிக்கு கெடு பலன்களை அவரது நண்பர் தரக்கூடியவர் அல்ல. அதாவது தப்பை செய்ய வாய்ப்பே கொடுக்காமல் தனது நண்பர்களை பாதுகாத்த அந்த நீதிமான் கர்ம கணக்குகளை பார்க்கும் பொழுது தவறுகள் நடக்காமல் இருப்பதற்காகவே வழிநடத்தினார். அப்படிப்பட்டவர் தண்டனைகளை கடுமையாக கொடுக்க மாட்டார். அப்போ இது சனி தரும் சலுகையா அப்படின்னா அதுவும் இல்லை. சலுகைக்கெல்லாம் விதிக்கப்பட்டவர் அல்ல. அவர் கடவுளின் அதிகாரத்தை கையில் எடுத்த ஒரு பிரதிபிம்பம். ஆனால் என்ன, அவரை பற்றி விமர்சிக்கும் போது கடவுள் பிரகாசமாக இருப்பார்னா இவர் கருப்பாக இருப்பார். பிரதிபிம்பம் தான், புரியுதா உங்களுக்கு? கடவுளின் பிம்பம், கடவுளே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் சிவனால் நிர்மாணிக்கப்பட்டவர் எப்படி தவறுதல்களை செய்வார்? அதுவும் சூரியனுக்கு பிறந்த குழந்தை சலுகைகளை செய்து விடுவாரா? மாட்டார். அது சலுகை அல்ல, தனது நண்பர்களை வழிநடத்துதல். இயல்பிலேயே தனது நண்பர்களுக்கு தவறு செய்யாத குணத்தை உள் தருபவர். எது கொடுத்தாலும் இங்கே உழைச்சிட்டு வாங்கிக்க, பிறரோட சொத்துக்கோ பிறரோட பணத்திற்கோ பிறரது அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு திருட்டுத்தனமாக கையாளாகாத. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அதிகாரத்தை பலவீனமான இருக்கும் பிரஜைகளிடம் காமிக்கக்கூடாது அப்படிங்கிற விதிகளுக்கு உட்பட்டு வர்றது தான் இந்த நண்பர்கள் கூட்டம். அப்போது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக துலாம் ராசிக்கு வருகிறார். 4 துலாம் ராசிக்கு லக்னத்தில் பிறந்திருந்தாலும் ராசிக்கும் 4க்கும் 5க்கும் உடையவர் இடம் வேணால் பெயர்ந்திருக்கலாம். ஆனால் அவர் இந்த வீட்டுக்கு அதிபதி, 4க்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஜாதகத்தில் எங்கே வேணால் இருக்கலாம், ஆனால் 4க்கு அதிபதி. அவர் 4க்கு அதிபதி எங்கே போய் உக்காந்துருக்காரோ அதன் வாயிலாக 4ஆம் வீட்டின் பலனை தருவார். இப்போது 4க்குள்ளவர் 5க்கு போயிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்வீகத்தில் இருந்து உங்களுக்கு சொத்து சேர்க்கை வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள், பூர்வீகத்தில் இருந்து வந்த பொருள் கைவரப்போகுதுன்னு அர்த்தம். இதில் என்னன்னா, வேறு மற்றொரு லக்னத்துக்கு நண்பர்கள் கூட்டம், பொருள் அணி அல்லாத மாற்று நண்பர்கள் கூட்டத்துக்கு சனி 5ல் உட்கார்ந்திருந்தார்னா பூர்வீகத்தில் இருந்து துரத்தப்படுவார். தெய்வ வாசனை என்பதே இருக்காது, தெய்வ அருள் என்பதே இருக்காது.
குலதெய்வ கோபத்திற்கு ஆளான ஒருத்தராக இருந்திருக்க கூடும். ஆனால் துலாத்திற்கு அப்படி அல்ல. சரி, துலாத்தில் அமர்ந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு உரியவரால் ரெண்டு பிளேஸுமே ஆக்டிவேட் ஆகுது. தனது பார்வையால் துலாத்துக்கு 7ஆம் வீட்டையும், தனது பார்வையால் துலாத்திற்கு 11ஆம் வீட்டையும், தனது பார்வையால் துலாத்திற்கு 2வது வீட்டையும் ஆக்டிவேட் செய்தார். 2ஆம் வீடு இன்னும் சிறப்பு, 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை ஆக்டிவேட் செய்கிறார். அப்போது 10ன்னா என்ன? சந்தோஷ கர்மா. நீ என்னென்ன இடத்துல என்னென்ன நல்லது பண்ணியோ, அடுத்தவங்க காலில் கல் குத்திடக்கூடாதுன்னு ஒரு சின்ன கல் எடுத்து இப்படி தூரம் போட்டிருந்தா கூட பெத்த லாபம். சின்ன கல் பெத்த லாபம். அந்த மாதிரி கணக்கில் உங்களுக்கு கிஃப்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சின்ன பாவம் பெரிய நஷ்டம், அதையும் கொடுப்பார். ஆனால் அது உங்களுக்கு இல்லை. நீங்கள் பிறக்கும் போதே அவர் கண்ட்ரோல் தான். 1, 5, 9 இணையும் போது, துலாம் லக்னம் 1, 5, 9 இணையும் போதே அவரை சார்ந்துமே நீங்கள் இருக்கீங்க, அவரோட சாயலிலும் இருக்கீங்க, அவரோட டிஎன்ஏலையும் இருக்கீங்க. அதனால் சனியே எப்படி தவறு பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் உங்களது 7ஆம் வீட்டை பார்க்கிறார் இல்லையா? அப்போது இப்போ ஏதாச்சும் நீங்கள் உங்களது மனைவிக்கு துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க, சிறு துரோகம் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் பாதிக்கும். ஆனால் 5ஆம் இடமான கும்பத்தில் இருந்து பார்ப்பதால் அந்த பாதிப்பு, சிறு துரோகத்துக்கான பாதிப்புக்கு தண்டனையும் கிடைத்து மன்னிப்பும் வழங்கப்படும். அதுதான் அங்கே சூட்சமும். தண்டனை கிடைச்சிடும், கிடைச்சதுக்கப்புறம் மன்னிப்பு வழங்கப்படும். மன்னிப்புன்னா இருக்கிற பொருள் இருக்கிற இடத்துல இருக்கும். அப்போனா என்ன? சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க, மன்னிச்சிருப்பாங்க, திருப்பி சேர்ந்துருவாங்க. இந்த கஷ்ட நத்திட்ட சுழற்சி பண்ணுறது தான் இந்த சனி பகவான். இதில் உங்களுக்கு ஒரு படிப்பினை கிடச்சிருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்குள்ளே ஏதாச்சும் ஒரு தவறுதலான புரிதலை நீங்கள் அவர் மேல் முன்வைத்து செய்யாத தப்புக்கு அவர் மேல் பழி சுமத்தி ஏதாவது ஒன்று நடத்தியிருந்தீங்க அப்படின்னா, மேபி இருந்திருந்ததுன்னா, இப்போ சரி அவரோட பொசிஷனில் நம்ம நண்பர் தானே, நம்மளை இவ்வளோ தூரம் அவன் வளர்த்தான், ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டான், அதுக்காக அவனை பனிஷ் பண்ணுறதா? மன்னிச்சு விட்ருவோம், திருப்பி வா அப்படிங்கிற ஒரு அரவணைப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாற்றுவார். அப்போது அங்கே தவறான புரிதல், போக்கு, சண்டை, சச்சரவு, பிரிவு அப்படின்னு இருக்குது. அந்த பிரிவுக்கு நீங்களே மூல காரணமாக இருந்திருந்தால் கூட, அடுத்தவங்க மூல காரணமாக இருந்திருந்தால் கூட, நீங்களோ அவரோ மன்னிப்பதன் பேரில் அந்த பிரிவு தற்காலிகமாக மாற்றப்பட்டு ரொம்ப அசாதாரண முறையில் ரொம்ப பலமான ஒரு பிடிப்புடன் அங்கு பிணையப்படும். இதை 3ஆம் பார்வையால் உங்களோட 7ஆம் இடத்தை பார்ப்பதால் சனி கொடுக்கிறார். அப்போது இங்கே 7ஆம் இடமான வியாபாரம், வணிபம், கஸ்டமர்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், பார்ட்னர்ஸ், கூட்டாளிகள், கூட்டுறவு சம்பந்தமான பிரச்சனைகள், நண்பர்கள், இவர் மனைவி, இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்கள்கிட்ட அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான சிறு பிரிவும் சிறு தண்டனையும் பெரிய அளவு மன்னிப்பும் அந்த இடம் திருப்பும் புதுப்பிக்கப்பட்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த பார்வை சொல்லுது. சரி, 11ஆம் இடத்துக்கு வருவோம். 7ஆம், முன் செய்த பாவ வினைகளை இந்த தடவை 7ஆம் பார்வையால் 11ஆம் வீட்டை எவ்வாறு கொடுப்பார் அப்படின்னா, இருக்கும் இடம் 5 இல்லையா? ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி. அப்போது 5க்கு அவர் உங்கள் திரிகோண அதிபதிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் அவர் தான் நீங்கள் அப்படின்னு வர பட்சத்தில் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை வளர்த்து விட காத்திருக்கிறார். 2ஆம் திருமணத்திற்காக ஏங்கி நிற்கும் அனைவருக்கும் 2ஆம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். லாபங்கள் கிடைப்பதற்கான சான்ஸ் நிறையா இருக்குது.
7 அப்படின்னாலே கேந்திரத்தில் வரும். கேந்திரத்தில் பாபர் இருப்பதோ, பாபர் பார்வையாக பார்ப்பதோ நல்லது செய்யும். அப்படிங்கிற பட்சத்தில் அது சிம்ம ராசியாக இருப்பினும் கூட உங்கள்கிட்ட பாய்ச்சா பழிக்காது. ஏன்னா சூரியன் உங்கள் துலாத்தில் நீச்சம் அடைகிறார். ஸோ அந்த இடத்துல அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக சனி பகவான் உங்களுக்கு தேவையான உங்களோட நட்சத்திரம் வேறு அங்கே இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த இடத்த இன்னும் அழகாக டெவலப் பண்ணி காமிப்பார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் லாபம் எங்கேருந்தெல்லாம் வரும்? மனைவியினால் லாபம் உண்டு, நண்பர்களால் லாபம் உண்டு, நீங்கள் செய்த கர்மாவால் நல்ல லாபம் உண்டுன்னா அந்த லாபத்தை பிரதிபலிக்கும் இடமாக உங்களோட இந்த 11ஆம் இடம் மாறுகிறது. அப்போ அடுத்து 2ஆம் வீட்டுக்கு வருவோம். சந்தோஷ பார்வை அங்கே நசிவுக்கு வாய்ப்பே இல்லை. அது விருட்சகமாக இருந்தால் கூட, ஏன்னா இயல்பிலே அது உங்கள் 2ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவே அவரும் வராரு. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நல்லது செய்ய காத்திருக்கு. அப்போ உங்கள் குடும்ப விருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படின்னா கூட இருக்கிறத பிடுங்க மாட்டார். சனி இருக்கிறத இல்லாமல் ஆக்குவதிலே ரொம்ப டேலண்ட். அப்போ இருக்கிறத அப்படியே வச்சுப்பார். அதுதான் அவரோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு. இப்போ இருக்கிற நல்ல விஷயங்கள் சஸ்டெயின் ஆகும். ஒருவேளை அங்கே கெட்ட விஷயங்கள் இருந்தால் அது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ குழந்தைகளோட அடிப்படை கல்வி வளரும், தனம் வளரும், வாக்கு ஸ்தானம் வலுப்படும், தொழில் வளரும், குடும்பம் நிலை பெறும். நல்ல விஷயத்தை நோக்கி மிகப்பெரிய விரிவு இல்லைன்னா கூட தடைகளை நல்ல விஷயத்துக்கு கொடுக்க மாட்டார், முடக்க மாட்டார். ஸோ இப்போ துலாத்துக்கு நல்லதை பரிகாரம் எடுக்கணும்னா வேண்டாம், பரிகாரம் தேவையில்லை. எப்பொழுதும் போல உங்களை திரிகோண அதிபதியை வணங்குங்கள், அது போதும். எப்பொழுது போல் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தப்போ உங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் போல் நீங்கள் எந்தெந்த கடவுளை, இஷ்ட தெய்வங்களை, குல தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அந்த தெய்வங்களையெல்லாம் இயல்பாக பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருங்கள். நல்லதே நடக்கும். துளாராசி நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.